நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சிறையில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் கைதி ஒருவர் பலி, 3 காயம். நாட்டில் மேலும் 496 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். 17,000 கடந்துள்ளது குணமடைந்தோரின் எண்ணிக்கை. கடல் சட்டம் தொடர்பான சட்டங்களுக்கு மதிப்பளித்து சகல நாடுகளிலும் பொறுப்பாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான அரிசியை எந்த சந்தர்ப்பத்திலும் வழங்குவதற்கு தயார் என்று கூறுகிறார் விவசாய அமைச்சர். எதிர்வரும் 4 வருடங்களில் நாட்டின் பெருந்தெருக்கள் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவிப்பு. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகளின் செயல்திறன் நம்பிக்கை அளிப்பதாக தகவல். விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலைக்குள் பதற்றமான சூழல் உருவாகியதைத் தொடர்ந்து அங்கு இடம்பெற்ற மோதலில் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 3 கைதிகள் காயமடைந்துள்ளார்கள். இதையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக அங்கு விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போதைய நிலைவரத்தின்படி அங்கு நிலவிய பதற்ற நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோதல் நிலைமையை அடுத்து அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலேயே கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 3 பேர் காயமடைந்திருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று மேலும் 496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் பேலியகுட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 23,311 ஆக உயர்வடைந்துள்ளது. 6,200 தொற்றாளர்கள் தற்போது நாடு முழுவதும் உள்ள கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 346 பேர் குணமடைந்துள்ளனர். அதன்படி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 17,002 அதிகரித்துள்ளது. கடல் சட்டம் தொடர்பான சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிப்பது சகல நாடுகளினது பொறுப்பாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சி, கடல்சார் காவல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான இணைப்புகள் மற்றும் வாய்ப்புகளை மீளாய்வு செய்வதில் வெளிநாட்டு அமைச்சு முன்னிலை வகிக்கிறது. கடல்சார் காவல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இந்து சமுத்திர விளிம்பு சங்கத்தின் செயற்குழுவின் முன்னணி நாடென்ற வகையில் அதன் பொறுப்புகளின் ஒரு பகுதியாக 2020 நவம்பர் 20 வெளிநாட்டு அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் கடல்சார் காவல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. விரைவாக மாறிவரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளுடன் கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சியை நடாத்துவது தொடர்பாகவும், கடல்சார் காவல் மற்றும் பாதுகாப்பு குறித்த கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சியின் தாக்கம் மற்றும் அதற்கு நேர்மாறான நிலைமை தொடர்பாகவும் தற்போதுள்ள கடல் நிர்வாக அமைப்புகளில் பிரதானமாக கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் பயன்பாடுகள் மற்றும் இடைவெளிகளை மீளாய்வு செய்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்து சமுத்திர அண்டை நாடுகளின் நன்மைகளுக்காக மேலதிக வாய்ப்புகள் குறித்து ஆராய்வதற்காக கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இரண்டாயிரத்து 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஊடாக கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். அடுத்த ஆண்டு முதல் பெரும்பாலான இறக்குமதி உணவுப் பொருட்கள் உள்ளூர் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் என்று கமத்தொழில் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். விவசாயத்துறை கிராம அபிவிருத்திக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான இலக்கு எனவும் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் 4 வருடங்களில் நாட்டின் பெருந்தெருக்கள் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் மோசடிக்கு இடம் வழங்காமல் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரிலவுள்ள வீதி அபிவிருத்தி பணிகளுக்கான ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இதனை கூறினார். தற்போது அரசாங்கத்தின் கீழ் 12,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குருநாகல் கொபேகன பகுதியில் மணல் கடத்தல்காரர்களால் டிப்பர் வாகனத்தை மோதச் செய்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை கொலை செய்து தப்பிச் சென்ற டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொபேகன பகுதியில் ஆத்லவ பகுதியில் நேற்று நள்ளிரவு கொபேகனே போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய சட்டவிரோத மணல் அகழ்வு சுற்றி வளைப்புக்காக போலீசார் சென்றுள்ளனர். இதன்போது தெதிர்ஓயாவில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்று தெதிர்ஓயாவில் இருந்து மணலை ஏற்றி வருவதை அவதானித்த போலீசார் அதனை நிறுத்துமாறு சமிக்ஞை செய்துள்ளார்கள். போலீசாரின் சமிக்ஞை தொடர்பில் கவனம் செலுத்தாத டிப்பர் வாகனத்தின் சாரதி அங்கிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மோதிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த கான்ஸ்டபிள் நிக்கவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் பின்னர் டிப்பர் வாகனத்துடன் தப்பிச் சென்றிருந்த சாரதியையும் டிப்பர் வாகனத்தையும் கண்டுபிடிப்பதற்காக நிக்கவரட்டிய பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் மேற்பார்வையின் கீழ் விசேட 2 போலீஸ் குழுவினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அதற்கமைய இன்று காலை குளியாப்பட்டி பகுதியில் கைவிடப்பட்டிருந்த டிப்பர் வாகனத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். இதன்போது தலைமறைவாகியிருந்த சாரதியை முற்பகல் 11:30 மணியளவில் நிக்கவரட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்துள்ளார். களிமண் தொழில்துறையில் பிரதான பிரச்சனையாக காணப்படும் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தெரிவித்துள்ளார். அதன்படி 3 கியூப் களிமண்ணை கொண்டு செல்ல தேவையான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெலிகம கம்புருகாமுவ பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களுடன் களிமண் தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர குறிப்பிட்டார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்வரும் 5 மாதங்களுக்கு தேவையான அரிசி நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பில் இருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். அதற்கமைய எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான அரிசியை எந்த சந்தர்ப்பத்திலும் விநியோகிக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாளை முதல் புறக்கோட்டை பகுதி தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் சில பகுதிகளில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மேல் மாகாணத்தின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் மட்டக்குழி, புறக்கோட்டை மற்றும் கரையோர போலீஸ் பிரிவுகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டமானது நாளை அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது. இருப்பினும் பழைய மெனிங் சந்தை, 4ஆம் 5ஆம் குறுக்கு வீதிகள் ஆகியவற்றில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள சில மருந்துகளின் செயல்திறன் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
உலகம் முழுவதும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் மருந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் பல்வேறு நிறுவனங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் இதில் சில முக்கிய நிறுவனங்களின் மருந்துகள் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையில் உள்ளன. சில மருந்துகளின் செயல்திறன் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. ஸ்புட்னிக் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை ரஷ்யா உருவாக்கியுள்ளது. இதனை விரைவில் சந்தைப்படுத்தும் முயற்சியில் அந்த நாடு ஈடுபட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் ஆண்டுக்கு 10 கோடி என்ற அளவில் இந்த மருந்து உற்பத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேலும் சில மருந்துகளும் செயல்திறனை நிரூபித்துள்ளன. இந்த நிறுவனங்களின் மருந்துகளை பெறுவதற்காக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கொள்முதல் ஒப்பந்தம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். முன்னூற்றி 41 உள்ளூராட்சி மன்றங்கள் உட்பட்ட பிரதேசங்களில் 341 பாதைகளை அபிவிருத்தி செய்யும் பணி ஆரம்பமாகியுள்ளது. இதனை குறிக்கும் வகையில் ஜாயல தெரேசா மாவட்டத்திலிருந்து ரிலவுள்ள பிரதேசம் வரையிலான பாதையை காப்பற்றிட்டு அபிவிருத்தி செய்யும் பணி அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜாயல பிரதேச சபைக்குட்பட்ட மேலும் பல பாதைகளை அபிவிருத்தி செய்யும் பணிகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. சிட்னியில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 389 ஓட்டங்களை பெற்றது. ஸ்டீவன் ஸ்மித் 104 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 338 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதன்படி இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 51 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். வர்த்தக செய்தி. கழித்தொதுக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளில் மூலப்பொருளாக பயன்படுத்தும் திட்டம் வகுக்கப்பட உள்ளது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பிளாஸ்டிக் கலந்த கான்கிரீட்டாக மாற்றப்படும். வீதிகளுக்கு காப்பற்றிடுகையில் இந்த கான்கிரீட் கலவையை பயன்படுத்துவது வீதி அபிவிருத்தி அதிகாரிகளின் திட்டமாகும். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நீர்வளங்கள் நடவடிக்கையை வினைத்திறனான முறையில் மேற்கொள்ள எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். பாரிய அளவிலான 264 நீர் விநியோக திட்டங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த வேலை திட்டங்களை 2 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்வது இலக்காகும் என்றும் அவர் தெரிவித்தார். அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கில் குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகியிருக்கிறது. இது அடுத்து வரும் 48 மணித்தியாலங்களில் தாளமுக்கமாக தீவிரம் பெறலாம். இந்த மண்டலம் வடக்கு கரையோரத்தின் மேற்கு பகுதி நோக்கி நகரவும் கூடும். அடுத்து வரும் நாட்களில் இலங்கை நிலப்பரப்பிலும் இலங்கை சூழவுள்ள கடற்பரப்பிலும் இதன் தாக்கம் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகர சிறையில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் கைதி ஒருவர் பலி, 3 காயம். நாட்டில் மேலும் 496 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். குணமடைந்தோரின் எண்ணிக்கை 17,000 கடந்துள்ளது. கடல் சட்டம் தொடர்பான சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிப்பது சகல நாடுகளிலும் பொறுப்பாகும் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் நுகர்வோருக்கு தேவையான அரிசியை எந்த சந்தர்ப்பத்திலும் வழங்குவதற்கு தயார் என்று கூறுகிறார் விவசாய அமைச்சர்.
எதிர்வரும் 4 வருடங்களில் நாட்டின் பெருந்தெருக்கள் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவிப்பு. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசிகளின் செயல்திறன் நம்பிக்கை அளிப்பதாக தகவல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.